சிஸ்டர் பெங்களூர் சென்டர் ஊழியர்கள் சாட்சி. முதலாவது சிஸ்டர் லீலாமா தோமஸ், ನಂತರವಾಗಿ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದ ಗಿರಿಜಾ ಕುಮಾರಿ ಸೇವಕರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಮೊದಲಾಗಿ ಸಿಸ್ಟರ್ ಲೀಲಾಮಾ ಥೋಮಸ್ ಅವರು, ನಂತರವಾಗಿ ಸಿಸ್ಟರ್ ಗಿರಿಜಾ ಕುಮಾರಿ. Sister Leelama Thomas will testify, followed by Sister Girija Kumar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பரிசுத்தவான்களை பற்றி சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் தருணத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மரணம் நிச்சயம், ஆனால் சமயம் நிச்சயம் இல்லை. இவ்வளோ சீக்கிரமாகவே இப்படிப்பட்ட நாள் சந்திப்பு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள் இந்த இடத்துல வந்து 6 மாதம் ஆகிவிட்டது. ஒரு அருமையான தகப்பன், அவரை நாங்கள் இருந்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெப வீரராய் காணப்பட்டார். விசுவாசிகள் ஒரு ஜெபத்தையும் விட மாட்டார். எல்லா ஜெபத்துக்கும் 4 மணி ஜெபத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி வருவார். எல்லா ஜெபத்துக்கும் 4 மணி ஜெபம், 6 மணி ஜெபம், 6 மணி ஜெபம், 7 மணி ஆகி 7 to 10 வரை ஜெபம். அருமையான ஸ்டடி கொடுப்பார். கிறிஸ்துவின் ரகசியத்தை பற்றி எங்களுக்கு ஸ்டடி கொடுத்தார். ஸ்தோத்திரம். கடைசியாகவே தேவ சுத்தத்தின் ரகசியத்தை பற்றி சொன்னார்கள். அருமையாய் ஸ்டடி சொல்வார்கள். நிறைய பரிசுத்தவான்கள ஸ்டடிகள் பால் இந்த சாட்சி புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு எங்களுக்கு சாட்சி ஸ்டடி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் போகுதே தெரியல. அவர் திட்டினா கூட சிரிச்சிட்டு தான் திட்டுவார்கள். கோபமாக பேச மாட்டேன். ஒரு நாள் பார்த்ததே இல்லை. விசுவாச சமாதானத்தை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களோட விசுவாசிகளோட எல்லா ஊழிக்காரோடும் ஐக்கியமாக இருந்தார்கள். முழு சென்றில் ஊழிக்காரை பற்றி மிகவும் கருத்துள்ளவராய் காணப்படுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா ஜெபத்துக்கும் வருவார்கள். எப்போதும் ஆவியில் நிரம்ப வேணும், தீர்க்கதரிசனம் சொல்ல வேணும், தேவ சமூகத்தை சமயம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து ஊழியர்களை மிகவும் உற்சாகப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பரிசுத்தவானை நாங்கள் இருந்து விட்டோம். எங்களோட குறைகள் தான் எங்களை தாழ்த்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் தாவீது பாஸ்டர் எப்படி சொன்னாலும் அவர் மிகவும் அருமையான சகோதரன். 2 வருஷமாகிவிட்டது. எங்களுக்குள்ள எந்த வித பிரச்சனையில் சமாதானம் நடத்திப்பார். ரொம்ப ஐக்கியமுள்ளவராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்திப்பார். என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மிஞ்சி ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதை செய்ய மாட்டார். வசதி அப்படி இப்படின்னா அப்படி இல்லாமச்சு இப்படின்னு சொல்லுவார். அவர் நான் சில நேரத்தில் அவர் சொன்னால் அவர் சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுப்பார். நான் சொல்லும் பாஸ்டர் உங்களுக்கு கல்வி மணி நான் ஆண்டு கொடுத்துருக்க சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லும். அருமையான ஒரு சகோதரர். அவருக்கு சரீரத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர் எல்லா ஜெபத்துக்கும் வந்து விடுவார்கள். ஒரு வாட்டி அவருக்கு இந்த ஜுரம் வந்தான வேளையில் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஜுரத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ஜெபத்துக்கும் கரெக்டாக வந்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை எப்போதும் உருவாக்கி கொண்ட சகோதரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச சமாதானத்தை ஊழிக்காரோட சமாதானத்தையும் பாதுகாத்துவார். இங்கேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் போகிறதா நேரங்களில் 4 மணி பிரேசியும் முடித்து போகும்போது அம்மச்சி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. நாங்கள் சென்னைக்கு போகிற அடக்காரதனைக்கு சொன்னாங்க. ஆனால் சொன்னாங்க ഞാൻ എനിക്ക് ഒരു വേള മാറ്റം இருந்தாலும் இருக்கும். ஆனால் ഞാൻ சொன்ன பாஸ் உங்களுக்கு மாற்றமே இருக்காது. பெங்களூர் சென்டர் இப்போ தான் வந்திருக்கீங்க. எங்கே இப்போ போகிறீங்க? இங்கே நிறைய ஊழியங்களுக்கு இருக்குது. அநேக இடங்களில் விசுவாசோடு சொந்தமாக இல்லாத இடத்துல விசுவாசோடு சொந்தமாக வாங்கணும்னு சொல்லி மிக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரோடும் பரிசுத்தவான்களோடும் நடத்திப்புகாரோடும் ரொம்ப ஐக்கியமுள்ளதாக ஒரு நாளோட ஒரு நடத்திப்புக்கு விரோதமாக 2 பேரும் பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றாகவே இருந்தாங்க. அவர் மரணத்திலும் வேறுபிரிவே இல்லை. மரணத்தில் ஐக்கியமாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அடக்காரதனை முடிஞ்சால் சொல்லிட்டு போனாங்க. நாளை காலையில் பிரேசிங்க எங்களை இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் எதிர்பார்த்தார் வரவே எதிர்பார்த்து நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8:30 மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அவருக்கு. அப்போ ஃபோன் எடுக்கையில் ஃபோன் சைலன்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தார்கள். 9:30 மணிக்கு எனக்கு ஃபோன் எடுத்தார்கள். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால தான் ஃபோன் எடுக்கையில் சொன்னாங்க. உடனே காலையே இப்போ திருச்சியில் மறிச்சிருந்தேன். அப்படின்னால உடனே என்கிட்ட சொன்னாங்க, அமைச்சு அக்கௌண்ட் சிஸ்டருக்கு சொல்லுங்கள், ஒரு டெலகிராம் அனுப்ப வேணும் அந்த வார்த்தையும் சொன்னாங்க. நீங்கள் இப்படி சொல்லுங்க, டெலகிராம் ஒரு கண்டோன்மென்ஸ் அனுப்பணும்னு சொன்னாங்க. சரி பாஸ்டர்னு சொல்லிட்டு ഞാൻ പ്രേസിക്ക് പോനെ പ്രേസിക്ക് മേടിച്ചു വന്നു. അതിന് വേളയിൽ പുറപ്പെട്ടതാന വിപത്തെ പറ്റി കേൾവിപ്പെട്ടു. മിகவும் ദുഃഖപ്പെട്ടു. കർത്തർക്ക് സ്തോത്രം. പുറപ്പെട്ടതാന കാര്യങ്ങൾ സംഭവിച്ചത് கற்றுக்கு தெரியாமல் நடக்காது எங்களுக்கு தெரியும்.
அருமையான 2 பரிசுத்தவான்களை எங்கள் இருந்தும் எந்த விதத்தில் குறைவு சொல்ல முடியாது. 2 பேரை பற்றி கற்றுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழத்தின் மேன்மைக்காக 2 பேரும் பிரயாசப்பட்டார்கள். கற்றுக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துனாலும் பகலெல்லாம் 2 பேருமே சேர்ந்துட்டு ஜெபத்துக்கு வந்தாலும் 2 பேர் சேர்ந்து வருவார்கள். அங்கே இந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்தால் கூட 2 பேருமா சேர்ந்து வருவார்கள். எங்களுக்கு காணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கற்றுக்கு ஸ்தோத்திரம். கூட்டம் முடிஞ்சு போகும்போது 2 பேருமா சேர்ந்து போவார்கள். கற்றுக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாவது பேரும் மனம் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக கடந்த நாட்களை ஊழியம் செய்ய முடியாது. கத்திரங்கள் கிருபை கற்றுக்கு ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுக்கப்பட்டதான் நாட்களை நாங்கள் எப்படி எங்களை நடத்தினாலும் தேவன் தீன்மைக்காகவும் செய்ய மாட்டாங்க. எல்லா நன்மைக்காக செய்கிற தேவன் அவர்கள் கடத்த எங்களை மற்ற வருஷத்துவங்கள் கடத்தின பாதையில் ஞங்களும் கடைசி வாஞ்சிக்கிறேன். கடந்த நாட்களில் பாசம் மிகுந்த இந்த வாக்சின் நாட்கள்லாம் வரும்போது அவர் சொல்வார், வாக்சின் எடுக்க வேணுமே, எப்படி அதுக்கு முன்னாடி போய் சேரணுமே. கொரோனா நாட்கள் கூட அவர் தாவீது பஸ் அடக்காராதனைக்கு போவார். பலவிதமான வருஷங்கள் மத்தியில் விட அடக்காராதனைக்கு அவர் எல்லா அடக்கத்துக்கும் அவர் போவார்கள். எத்தனையோ கொரோனா மரணங்கள் இங்கே நடந்து அதுக்கு எல்லாம் அவர் அடக்க மாட்டார்கள். அவர் பயப்படவே இல்லை, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. வழிவிட்டு மாற சிங்கத்தை போல் அவர் எல்லாத்தையும் தைரியமாக இருந்தார்கள். கத்துக்கு ஸ்தோத்திரம். வழிவிட்டு பரிசுத்தவங்களை எழுந்து துக்கம்தான் கத்து எங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவங்களை நடத்துன்னு எங்களை விசுவாசிக்கிறோம். தேவசங்களை தாழ்த்துறோம். எங்களுடைய ஓட்டத்தையும் ஜெயத்தோடு கத்து கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கத்தை சந்திக்கும்படியாக எங்களை தாழ்த்தி தேவசமத்தை கொடுத்துருவோம். கத்திற்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் கிரிஜா குமாரி, அடுத்த சாந்தகுமார். கத்திர பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம விட்டு கடந்து போனதான் 2 பரிசுத்தவான்கள் எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மாராக இருந்தார்கள். இல்லாமல் எல்லாம் அவரோட 2 பேரை பற்றிட்டு அவரெல்லாம் சொல்லிவிட்டார்கள். நான் அதிகமாக சொல்ல விரும்புறதில்லை. 2 பேரும் எல்லா ஜெபத்திலும் உண்மையாக இருந்தார்கள். ஃபஸ்ட்டு தாவீது அடிக்கடி சொல்வார்கள், நான் ஒரு நாளோடு என் ஜீவிதத்தில் 4 மணி ஜெபத்தை நான் விட்டதில்லை என்று. அதுபோல் நீங்களும் எல்லா ஜெபத்துக்கும் வரணும்னு சொல்லுவார்கள். பிள்ளைகள் சில நேரம் லேட்டாகி வந்தால் அவர் சொல்லுவார்கள், அம்மச்சிமார் 2 பேரும் எவ்வளோ சீக்கிரமாக வர்றாங்க, ஒரு ஜெபத்திலும் விடுறதில்லை, நீங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லி 2 பேரும் சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஜெபத்திலும் அவர் எங்களுக்கா ஜீவனுள்ள வசனங்களை உயிர்ப்பிக்கிறார், வசனங்களை சொல்லி எங்களை உயிர்ப்பிக்கிறார், எங்களை தைரியப்படுத்துவார், எங்களை பலப்படுத்துவார்கள். 2 பேரும் எப்போதும் ஒரு மனவுளராய், ஐக்கியராய், சமாதானராய், சந்தோஷராய், விசுவாசராய் ஜீவித்தார். ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் பேசி அவர் எல்லா காரியங்களும் செய்வார்கள். எங்களோடு அவர் எங்கள் 2 பேரோடு அவர் ரொம்ப ஐக்கியமாய் அன்பாக இருந்தார்கள். எங்களோடு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்வார்கள். எங்கேயும் போகிற டைமில் சொல்லிட்டு தான் போவார்கள். அம்மச்சி நான் இந்த இடத்துல போகிறோம் சொல்லி சொல்லிட்டு போவார்கள். பாஸ்டர் தாவீதும் கூட அடக்காராதனைக்கு போகும்போதெல்லாம் அம்மச்சி நான் போகிறோம் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவார்கள். ஒரு நாள் அங்கே அடக்காராதனைக்கு போகும்போது எத்தனையோ கொரோனா மறிச்ச எத்தனையோ பேர் அவர் அடக்கம் பண்ணார்கள். அந்த இடத்துல போகும்போது அங்கே குழி வெட்டுற மனுஷன் ஒரு நாள் கேட்டார்கள், என்ன ஐயா நீங்கள் எல்லா மரணத்துக்கும் வர்றீங்க, உங்களுக்கு ஒரு வேதி கூட வரையிலே, எனக்கு அது பொறாமையாக இருக்குதுன்னு சொன்னார்களாம். அப்போ இவர் சொன்னார்களே, எங்களோட தேவன் எங்களோடு இருக்கிறார், வல்லமையுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன் சொன்னார்களா. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேதியும் வராது, அவர் நல்ல விலை உள்ளவராயிருப்பார், எல்லா ஜெபத்துக்கும் வந்து இருப்பார்கள். ஒரு நாள் சொன்னால் அமைச்சு எனக்கு முடியல, நான் கஷ்டத்தோடு தான் ஜெபத்துக்கு வருது, இந்த 2 கால் மட்டும் நல்லா வீங்கிக்கு, முழங்காலில் இன்றைக்கி நிற்க முடியல, உட்கார முடியல, கஷ்டத்தோடு தான் உட்காருறது. ஆனாலும் கத்தர் இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் தேவையான கிருபையும் வெள்ளத்தையும் தருகிறான்னு சொன்னார்கள். அது கேட்டுப்போய் எங்களுக்கு இல்லையே சந்தோஷமாக இருந்தது. எங்களோட எல்லாம் அன்பாக இருப்பார்கள், எங்களெல்லாம் அதிகமாக விசாரிப்பார்கள். எப்போதும் அமைச்சி எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, அவரும் பெரியவர் 2 பேரும் விசாரிப்பார்கள். எங்கள் 2 பேரும் சொல்வார்கள், நீங்கள் முடியாவிட்ட ஜெபத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் உள்ளே இருந்து ஜெயிச்சா போதும், பிள்ளைகளை அனுப்பி வச்சா போதும்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் எதாவது லேட்டாக வந்தால் கூட அவர் அமைச்சி சீக்கிரமாக அனுப்பி வைக்க சொல்லி ஃபோன் பண்ணுவார்கள் சின்னவர். அப்படி எங்களோட நல்லா இருந்தார். இந்த கொரோனா டைமிலும் கூட இந்த லாக்டவுன் டைமில் எங்களுக்கு മനസ്സത്യങ്ങൾ அவர் சொல்லி தந்தார். ஸ்ரீலமஜன் അതുപോലെ എല്ലാ വിശ്വാസത്തിൻ്റെ രഹസ്യവും സുവിശേഷത്തിൻ്റെ രഹസ്യവും ക്രിസ്തുവിൻ്റെ രഹസ്യത്തെ പറ്റിയും ദൈവസിത്വത്തിൻ്റെ രഹസ്യത്തെ പറ്റിയെല്ലാം எங்களுக்கு ஒரு நாள் சொல்லி தந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்தில் போகும்போது எங்களை 2 பேரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எங்களை பேர் சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, 2 அம்மச்சிமார் எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி. அந்த பிள்ளைகள் ஆவியும் நிரம்பாவிட்டால் அவருக்கு ரொம்ப துக்கம் வரும், ஒரு கண்டிப்பார்கள். ஆவியும் நிரம்பி நல்ல ஆவியும் நிரம்புற வரைக்கும் அந்த ஜெபத்தை விட மாட்டார். எத்தனை மணிக்கூறாயிலும் அங்கே ஒரு நாளைக்கு 6 மணி 7 6 மணி ஜெபம் 9 10 மணி வரை அவர் முடிக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு எடுத்தாங்க. நீங்கள் சரி 7 மணிக்கு வாங்க, 7 மணி மேலே 10 மணி ஆகும். 10 மணிக்கு ஆவி நல்ல வசனங்களாம் சொல்லி நம்ம ஆவி தர்மாவட்டை அவர் முடிக்கவே மாட்டார். அவர் ரொம்ப துக்கப்படுவார். சில நேரம் கோபமும் வருவார். அதனால் பிள்ளைகளை வருவாங்க, சீக்கிரமாக ஜெபத்துக்கு வருவாங்க. ஒரு நாள் வராவிட்டாலும் அவருக்கு துக்கமாக இருக்கும். வராத பிள்ளைகளை கேட்பார், அம்மாச்சி ஏன் வரையில, நீங்கள் விசாரிச்சிங்களா? நல்லா எங்கிட்ட கேட்பாரு. ஆமாம் பாஸ்டர், நான் விசாரித்தேன், கேட்டேன், அவங்களுக்கு முடியல பாஸ்டர்னு சொன்னாங்க. அப்போ அப்படியெல்லாம் விடக்கூடாது அம்மாச்சி. முடியாவிட்டால் கூட தெய்வ சமூகத்தில் உட்கார கீழே உட்கார முடியாட்ட சேரில் வந்து உட்கார சொல்லுங்கள். அவங்கள நீங்கள் அப்படி விடக்கூடாது. சரி பாஸ்டர்னு சொல்லலாம். அதான் நீங்கள் இப்படிலாம் செய்கிறாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எங்களை 2 பேர் மேலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஐக்கியமாக இருந்தது. அதில் சனி ஞாயிறு கூட்டத்தில் காத்திட்டு போட்டால் இருந்தாலும் சண்டை யாரானாலும் பிள்ளைகள் வந்து நல்ல ஆவியும் நிரம்பணும். அது மாத்திரம் தீர்க்கரசன் சொல்லலாம். சொல்லாவிட்டு அவர் முடிக்க மாட்டார். ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் முடிக்காவிட்டால் 1 மணி ஆயிலும் சரி 5 மணி ஆயிலும் சரி நான் விடவே மாட்டேன் சொல்லி அவங்கள கண்டிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஆவியும் நிரம்பி தீர்க்கரசன் சொல்கிறது வரைக்கும் அவர் விடவே இல்லை. அப்படி எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா எங்களை எல்லாரையும் எங்களை பலப்படுத்தினா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் எல்லாமாக இருந்தால் அவர் கடந்து போன எங்களுக்கு மிகவும் துக்கமாக இருக்குது. துக்கமாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு அது லாபமாக இருக்குது. கடைசியிலாയിട്ട് அவர் இந்த 4 மணி ஜெபத்தில் சொன்னார்கள். அம்மாச்சி எங்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த பிள்ளைகள் ரொம்ப விலகினமாக இருக்குது பாஸ்டர், அதனால தான் ஜெபத்துக்கு வரையிலன்னு சொன்னாங்க. அது கேட்டு எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. நான் வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், இந்த மனஸ்தாபப்பட்டேன். அதனால் பிள்ளைகளெல்லாம் என்னோட மன்னிக்கணும். நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன். இனிமேலால் நான் உங்களை திட்ட மாட்டேன், நான் உங்களை கேட்க மாட்டேன். நீங்கள் வந்தாலும் வராட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொல்லி அவர் சொன்னார்கள். அது சொன்னாருங்க. அது எல்லாருக்கும் எங்களுக்கும் வேதனையாக இருந்தது. அன்றைக்கி இவர் போகும்போது எங்களை 2 பேரையும் கூப்பிட்டு அம்மாச்சி நான் போகிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னாங்க. நான் போகிறோம், திருப்பி என்ன ஆகும் எனக்கு தெரியல. நான் இந்த இடத்துல சரியாக ஊழியம் செய்யலை. லாக்டவுன் ஆனாலும் நான் சரியாக ஊழியம் செய்யலை. அப்போ சிஸ்டர் இல்லாமல் சொன்னாங்க, இல்லை நீங்கள் இங்கே தான் வருவாங்க. நான் சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் உங்கள் தெய்வ சித்தம் நிறைவேறுன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ ஆமாம் 2 பேர் நல்லா சொன்னீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி எங்களை அனுப்புகிறீங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். திருப்பி அன்றைக்கி நைட்டு 8 சாயந்தரம் ஜெபம் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோன் பண்ணி, நானும் ஃபோன் பண்ணி, அது டிரைவரும் எடுக்கல, 2 பாஸ்டர்மாரும் ஃபோன் எடுக்கல. எனக்கும் சொல்லுவேன் துக்கம், அது என்ன ஆச்சோ தெரியல. அப்புறம் 8:45 9 அடிக்காராகும்போது சின்ன ஒரு ஃபோன் எடுத்தார். அம்மாச்சி நாங்கள் வழியில் வந்துவிட்டோம், நாங்கள் இரும்பலூர் தாண்டி 40 கிலோமீட்டர் வந்து விட்டோம், வழியில் நாங்கள் பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அம்மாச்சி, அதெல்லாம் ஃபோன் எடுக்கல சொல்லி அப்புறம் காலையை பாஸ்டர் விஷயம்லாம் சொல்லி சொன்னார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ உடனே புறப்பட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் 10 அடிக்காராகும்போது பெரிய ஒரு ஃபோன் எடுத்தார்கள். அம்மாச்சி ஃபோன் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர் சொன்னேன். அப்புறம் என்ன விசேஷம்? இல்லை பாஸ்டர் உங்களை காண இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ண இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு 2 பேருக்கும் அப்படி தான், எங்கே போனாலும் நாங்கள் விசாரிக்கணும். அப்போ நாங்கள் எங்கே போனால் கூட அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்களை விசாரிப்பாங்க. அம்மாச்சி எங்கே இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, வண்டி எங்கே, அப்படிலாம் விசாரிப்பாங்க. நாங்களும் அவங்கள விசாரிக்கணும், அது அவருக்கு சந்தோஷம். அதுபோல் எடுத்தாங்க அம்மாச்சி. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் வராதுன்னு தான் காண இல்லை, உங்கள் ஃபோனணும், அதுக்கு தான் எடுத்தேன். இல்லை நாங்கள் வந்துட்டுருக்கிறோம். அவர் உடனே கேட்டது, அம்மாச்சி கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்தாரு காத்திரி போட்டு. ஆமாம் பாஸ்டர் எல்லோரும் வந்தாங்களா? வந்த பாஸ்டர். பிள்ளைகள் ஆவி நிரம்பினாங்களா? ஆமாம் பாஸ்டர். தீர்க்கதரிசனம் சொன்னாங்களான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர் சொன்னாங்க பாஸ்டர்னு சொன்னேன். அது சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அம்மாச்சி நான் எத்தனை பேர் சொன்னாங்க? 6 சொன்னேன், பேரெல்லாம் சொல்லலாம் சொன்னாங்க, எல்லாரோட பேரும் சொன்னேன். ஐயோ நான் எடுத்தால் கூட ஒரு நாளோட இப்படி அவங்க சொல்லலையே, ஐயோ ரொம்ப குஷி ஆகிடுச்சு அம்மாச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு அம்மாச்சின்னு சொன்னாங்க. அப்போ நாளை கூட்டம் எப்படி இருக்கும் அம்மாச்சின்னு? இல்லை பாஸ்டர் நான் அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், நீங்கள் பாஸ்டர் துக்கப்படுத்தக்கூடாது, அவர் ரொம்ப துக்கப்படுறாரு, அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா தாழ்த்தி வர்றதுக்கு மேலே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரணும், வந்து நல்ல கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல ஆவியும் நிரம்பணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும். அப்போ அவருக்கு சந்தோஷம் ஆகும். நீங்கள் அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, பரிசுத்தாக்களை துக்கப்படுத்தக்கூடாது, அது நமக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தே பாஸ்டர்னு சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அதுதான் லாஸ்ட்டு பாஸ்ன்னு 10 வரை எங்கிட்ட பேசிடுவேன். வேறையும் சில காரியங்கள் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுபோல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்கிட்ட கேட்டும் எடுத்தும் அவரும் சொல்லுவார், அம்மாச்சி அப்படி இப்படி இருந்தாலும் அவர் எல்லாம் சொல்லுவார், ஒன்றும் மறைச்சி வச்சதில்லை, எல்லாம் எங்களோட எல்லாம் பேசி தான் அவர் செய்துட்டு இருந்தார்கள். கடைசியில் 11:30 தான் இந்த செய்தி கேட்டது. அது கேட்டது எங்களுக்கு தாங்க முடியல. நாங்கள் எல்லோரும் கேட்டு அதிகமாக துக்கப்பட்டோம், அழுத்தோம், எல்லா பிள்ளைகளெல்லாம் சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்தோம். கர்த்தர்
അപ്പോൾ എൻ്റെ മനസ്സിൽ വന്ന് കത്ത് എനിക്ക് പാസ് சொன்னതുപോലെ കത്ത് ചെയ്തതെല്ലാം നന്മയ്ക്ക് അവർ ഒരു നാൾ തീമയ്ക്ക് ചേർദേവനല്ലാതെ എൻ്റെ മനസ്സുകൾ அந்த வசனம் வந்தது. அது அதனால் ഞാൻ ധൈര്യപ്പെട്ടു. എന്നാലും ചില നേരം നനയ്ക്കുമ്പോൾ അധികമായി ദുഃഖം വരുത്. കത്തിരങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വരെയൊക്കെ അത് എനിക്ക് അത് കേട്ടതായ പരിശുദ്ധങ്ങളെ എനിക്ക് തര വേണം. ഇത് ഊഴത്തെക്കുറിച്ചും ഇത് സഭയെക്കുറിച്ചും എല്ലാം ഇന്ന് ജനങ്ങളെക്കുറിച്ചും ദേശത്ത് രണ്ടുപേർക്കും ഭയങ്കര കവലയായിരുന്നു, ദുഃഖമായിരുന്നത്. എപ്പോഴും ദേശത്തുക്കാകും പരിശുദ്ധങ്ങൾക്കാக அதிகமாയും ஜாஸ்தி நடத்திப்பார். 3 പരിശുദ്ധങ്ങൾക്ക് அதிகமாக ஜெயிக்கணும்னு சொல்லி அவரும் ஜெயிப்பார்கள், எங்களையும் ஜெயிக்க வைப்பார்கள். ஒரு நாள் நாங்கள் தூங்கி ஜெயிக்க விட மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துவாருங்க. நம்ம ஊழியக்காரும் எல்லா தேவஜனங்களும் ஆவிக்குறவங்களாയിരിக்கணும், மாംസക്കുறைகளாக இருக்கக்கூடாது, ആരും കൈവിടപ്പെട്ടു പോകக்கூடாது, എല്ലാവരും കർത്തൃവരിൽ കാണപ്പെടണം. ഇതേ അവരുടെ 2 പേരുടെയും വാഞ്ചയായിരുന്നത്. 2 പേരും എങ്ങളെയും അതിൽ വസനങ്ങളെ ചൊല്ലി எங்களுக்கு எல்லாம் புத்திமதியெல்லாம் சொல்லி தந்தார்கள். അത് ഞങ്ങളെ ബലപ്പെടുത്തിനാർ. അത് മൂലമായി ഒരു നാൾ ജപத்துக்கு വരുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് നല്ല ആവിക്കുரிய ആഹാരത്തെ 2 പേർ തந்தார்கள். കർത്തൃ വഴികൾക്ക് ഞങ്ങൾ ഒരു നാൾ ഒപ്പ് കൊടുത്ത് അവരുടെ 2 പരിശുദ്ധങ്ങളും കണ്ട ദിവ്യ സ്വഭാവങ്ങൾ എൻ്റെ ജീവിതത്തിലും കാണപ്പെടണം. ഞാനും എപ്പോഴാണെന്നാലും എൻ്റെ കർത്തവ്യം ജീവിതം ചെയ്ത് കർത്തർ എനിക്ക് ഞാൻ എന്ത് പ്രതിഫലത്തെ പറ്റുള്ള കർത്തർ എന്നെ തകുതിപ്പെടുത്തുന്നതൊക്കെ എനിക്കെല്ലാം ജീവിക്കണം, താഴ്മയാക്കട്ടുള്ളൂ. അടുത്ത ബ്രദർ ശാന്തകുമാർ, അടുത്ത ബ്രദർ പ്രവീൺ. దేవునికి స్తోత్రం. నేను చిన్న పాస్టర్ని గమనించుకునేటప్పుడు అనేక విషయాలు ఆయన నాకు చెప్పేవాడు. ప్రతిరోజు ఆయన ప్రార్థనలో కానీ అభిషేకంలో కానీ, తంబి నువ్వు నల్ల జిబుకును, తంబి నల్ల ఆవిలో నింపను, కత్తరుతో ఇప్పవదును పేసును, కత్తరు ఉంగులతో ఇరుకును. అది మాత్రమే కాదు, పెద్ద పాస్టర్తో గట నువ్వు ఎప్పుడైతే బాగా దేవుడితో ఐక్యతగా ఉండు, ఐక్యతగా ఉన్నప్పుడు దేవుడు నీతో ఉంటాడు. అలాగే పెద్ద పాస్టర్ గట నిన్ను బాగా లైక్ చేస్తాడు అని చెప్పేవాడు. ప్రతిరోజు తంబి నువ్వు ప్రార్థన బాగా చేసి ప్రవచనం చెప్పాలి. శనివారం నైటు ప్రార్థనలో నువ్వు ప్రవచనం చెప్పాలి ఖచ్చితంగా. సరే పాస్టర్, అది దేవుడి చిత్తం, దేవుడి చేతిలో ఉంది, దేవుడు చెప్తాడు పాస్టర్, దేవుడు మాట్లాడితే నేను ఖచ్చితంగా మాట్లాడతానని చెప్పేవాడిని. అన్నప్పటికీ ఆయన నువ్వు దేవుడిని అడగాలి అనేవాడు. ఎప్పుడూ గట నన్ను చిన్న విషయంలో గట ఆయన ప్రతిరోజు ప్రతి నిమిషం గట తంబి తప్ప వేరేదే ఆయన నోట్లో రాలేదు అసలు. ఆయన చిన్న విషయాలు కోపం గట ఎప్పుడూ చూడలేదు. బిలివర్స్ని విచారించే విషయంలో గట్రా చాలా బాగా చూసేవాడు, చాలా బాగా మాట్లాడేవాడు అందరితో. అయితే ఈ విషయం తెలిసిన వెంటనే నాకు చాలా దుఃఖం అనిపించింది. ఏంటి ఇది నిజమా అని అనిపించింది. చాలా సేపు నాకు ఒకటే షివరింగ్, బాడీ షివరింగ్, తట్టుకోలేకపోయిన పరిస్థితి అయిపోయింది. కిందకు వచ్చి అసలు ఏమైంది ఏంటి అని, ఇది రాంగ్ కాల్ వచ్చి ఉంటుంది అని చెప్పి అనుకున్నా. తర్వాత ప్రవీణ్ చెప్పగానే నాకు చాలా బాధ అనిపించింది. ఇదిని అయ్యో ఏంటి. ఇప్పుడు వెంటనే ప్రభువుని అడిగా, ఏంటి అప్పుడు నేను ప్రార్థన చేసుకుంటా ఉన్నా నైటు. అయితే అప్పుడు గట్ట ఏమీ చెప్పలేదే ప్రభు ఏంటి ప్రభువా ఇలా జరిగింది, ఒక్క విషయం గట్ట నాకేమీ తెలియలేదే. మీరు ఖచ్చితంగా ఏదైనా బిలివర్స్కి ఏదైనా జరుగుతుందంటే ఖచ్చితంగా మీరు చెప్తారు, ఒక దర్శనమైనా చూపిస్తారు. అయ్యో నేను తండ్రిలాగా ఆయన నన్ను ప్రేమించాడు, ఆదరించాడు అన్నప్పటికీ నాకు ఏమీ కనిపించలేదు, ఏమీ చూపించలేదు ఏంటి అని అడిగినప్పుడు దేవుడు నీకు ముందుగానే నేను చూపించాను అని అన్నాడు. నాకు ముందుగా ఏం చూపించారు?
అప్పుడు నేను మళ్ళీ నేను ఆయనకి ఏమి చేశాను, ఏంటి, నేను ఆయనతో ఎలాగున్నాను అనేది నేను క్రమంగా చూసుకున్నా. లాస్ట్ వీక్ సండే ఈవినింగ్ 5 o'clock హెవీ అనాయింటింగ్ అయితే భయంకరమైన అభిషేకంలో అయిన తర్వాత నేను ఆయన స్టడీ ఇస్తున్నాడు ఇవ్వగానే నాకు ఆపోజిట్లో పాస్టర్ దావీద్ గారు ఉన్నారు, నేను ఆయనకు ఆపోజిట్లో ఉన్నా. నేను ఆయన ముఖమే చూస్తున్నా. నాకు ఆపోజిట్లో ఒక స్క్రీన్ మాదిరి, దాంట్లో పాస్టర్ దావీద్ గారు చనిపోయారు. ఆయనకి నేను సాక్ష్యం చెప్తున్నా, చనిపోయాడని సాక్ష్యం చెప్తున్నా. ఒకటే ఏడుస్తున్నప్పటికీ అయ్యో ఏంటి సాతానా ఏంటి ఇది ఇలా వచ్చిందని చెప్పి అనుకున్నా. తర్వాత మళ్ళీ సెకండ్ టైం దాని గురించి అభిషేకులు నింబడి వదిలేసి స్తోత్రం చెప్పుకుంటే ఉన్నా. తర్వాత మరలా సేమ్ అదే వచ్చింది, పాస్టర్ దావీద్ గారు చనిపోయారు, నేను ఆయనకి సాక్ష్యం చెప్తున్నానని చెప్పి ఒకటి ఏడుస్తూనే ఉన్నా. తర్వాత ఇంకా ఇది కాదేమో, ఇవన్నీ జరుగుద్దా లేదని అనుకున్నాను, కానీ ఇది రియల్గా జరుగుద్దని నేను ఊహించలేదు. నేను ఖచ్చితంగా సాక్ష్యం చెప్తాను కూడా అనుకోలేదు. కానీ ఇదే పరిస్థితుల్లో దేవుడు ఇక్కడికే తీసుకొచ్చి సాక్ష్యం పెట్టడానికి దేవుడు క్షమించాలి. ఎందుకంటే ఆయన కోసం నేను ప్రార్థన చేయలేదు. ఆ విషయం తెలుసున్నప్పటికీ గట్రా ఆయన కొరకు నేను పోరాడలేకపోయాను. దేవుడు అని క్షమించాలి. ఇచ్చిన సక్సెస్. సో அடுத்த பிரதர் பிரவீன், அதுக்கு அடுத்த தமிழ் பாட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை விட்டு கடந்து சென்றதான பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்களை குறித்தும் பாஸ்டர் தாவீது அவர்களை குறித்தும் அவருடைய ஜீவியத்தில் நான் கேட்டு கண்டு அனுபவித்ததான சில காரியங்களை சாட்சியாக தேவ சமூகத்தில் சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதத்தில் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார்கள். அவர் வந்ததான அந்த நாளிலே நானும் கோலார் சபையிலிருந்து மாற்றமாய் கெதரலி ஃபெய்தம் வந்தேன். இந்த 5 மாதங்கள் அளவும் அவரோடு சேர்ந்து அவரோடு கூட அவரை கவனிக்க முடியாது தேவன் கொடுத்ததான அந்த ஊழியத்துக்காகவும் அவரோடு கூட இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். அதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்களும் பாஸ்டர் தாவீது அவர்களும் 2 பேரும் இந்த 5 மாதங்கள் ஒன்றாக இருந்து பார்க்கும்போது இந்த 2 பேருடைய ஜீவியத்திலும் ஒரு யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம் காணப்பட்டது. அதை கண்கூடாக காண முடிந்தது. நாங்கள் மாத்திரமல்ல, இந்த சென்டரில் இருக்கதான எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் அதை கண்கூடாக எல்லாரும் வியக்கத்தக்க விதத்தில் காணக்கூடதாக அவளுடைய ஐக்கியம் காணப்பட்டது. மரணத்திலும் அவர்கள் பிரியவில்லை, மரணமாகிலும் அவளுடைய ஐக்கியத்தை பிரிக்க முடியவில்லை. எந்த ஒரு மனிதனும் மரிக்கும்போது இன்னொருவர்களை விட்டு பிரிக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் இவர்கள் மரணத்திலும் பிரிக்கப்படவில்லை. இவர்களோடு இருந்ததான ஐக்கியம் தேவனோடு இருந்து அந்த ஐக்கியத்தை மரணத்தால் கூட பிரிக்க முடியாத அளவுக்கு காணப்பட்டது. என்னுடைய ஜீவியத்திலும் மற்றவர்களோடு நானும் ஐக்கியப்பட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு இப்படிப்பட்டதான ஐக்கியத்தில் காணப்பட்டு மகிமையில் காணப்பட வேண்டும். இவர்கள் இருவரும் ஜபத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஜபத்துக்கு தடையாக வருகிறதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டு ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதுக்கு முழு சென்டரில் இருக்கதான எல்லா ஊழியர்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எல்லா ஜபத்துக்கும் குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து விடுவார்கள். ஒரு ஜபம் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணது கிடையாது. காலையில் ப்ரைஸிங்காக இருக்கட்டும், நைட்டு ப்ரைஸிங்காக இருக்கட்டும், காலையில் ஜபமாக இருக்கட்டும், நைட்டு ஜபமாக இருக்கட்டும், எந்த ஜபத்தையும் இருவர்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. அதை நிமித்தம் கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த சென்டரில்
5.5 மாதங்களில் அநேக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதுக்கு நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயர் 11:4 சொல்லப்பட்டது போல ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய காணிக்கை குறித்து கர்த்தரே தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்ற வசனத்தின்படி பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள், பாஸ்டர் தாவீது அவர்கள் மரித்திருந்தாலும் இப்பொழுது அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் அல்ல, தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் மரித்து நமக்கு முன்பாக பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது அவர்களுக்கு ஒரு 2 நிமிடம் அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுத்து ஏதாவது பேசுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், தேவனுடைய ஜனங்கள் நிமித்தம் இந்த பெங்களூரில் இருக்கதான எல்லா அன்பான விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் எங்களுடைய ஜீவனையே வானபலியாக பார்த்தோம். மனப்பூர்வமாக நாங்கள் அந்த ஜீவனையே கொடுத்தோம். நான் மாத்திரமல்ல, என்னோட ஊழியம் சேர்ந்தான பஸ்தாவிடும் அப்படின்னு இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜீவனையே கொடுத்தோம். மரணமானது எங்களிடத்திலும், ஜீவனானது பெங்களூர் சென்டரில் இருக்கதான எல்லா விசுவாசிகள் ஊழியர்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது என்கிறதான ஒரு அறிக்கையோடு அவர்கள் சொல்லுவார்கள். உண்மையாகவே இருவரும் எளிமையான ஒரு ஜீவியம் செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். பிரதிஷ்டையின் ஜீவியம் செய்யக்கூடியதான ஒரு தாழ்மையுள்ள பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். எளிமையான ஒரு ஜீவியம் செய்தார்கள். எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு ஜீவியம் செய்யக்கூடிய தேவ ஊழியராக காணப்பட்டார்கள். கஷ்டத்தில் இருக்கதான விசுவாசிகளையும் ஊழியர்களையும் ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்கக்கூடியதான பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். லாக்டவுனின் நாட்களில் சபை கூடுதல் இல்லாத போதிலும் அநேக விசுவாசிகளுக்கு 1 தரம் 2 தரம் அல்ல, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கக்கூடியவர்களாக இருவரும் காணப்பட்டார்கள். அதே சமயத்தில் லோக்கல் சபையிலும் எல்லா ஊழியர்களையும் அவர்கள் விசாரித்தார்கள். ஜெப நேரத்தில் ஜெபத்தில் இருப்பார்கள். மற்ற ஜெப நேரத்தில் இல்லாத மற்ற நேரத்தில் ஜனங்களை விசாரித்து அந்த விசாரணை என்ன என்றதை அறிந்து ரூம்லேயும் ஜெபித்துட்டு ஜெபத்திலையும் வந்து அதை பாயிண்ட்ஸாக சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க வைப்பார்கள். இப்படி அநேக காரியங்கள் அவர்களுடைய ஜீவியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். நான் மாற்றமல்ல, இவர்கள் இந்த கொஞ்ச நாட்கள் இந்த சென்டரில் இருந்துதான் இந்த நாட்களில் அநேக ஆழமான சத்தியங்களையும் உபதேசங்களையும் சொன்னார்கள். இந்த நாட்களில் கிருபையாய் ஈவாய் என்னை சென்டர் பேதம் கொண்டு வந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் தனக்கு அவர்கள் தங்களுக்கு நியமித்திருக்கதான அந்த ஓட்டத்தில் ஜெயத்தோடு ஓடி முடித்து தமக்கு முன்பாக இருக்கதான இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடி மகிமையில் சேர்ந்தது போல நானும் எனக்கு நியமித்திருக்கதான ஓட்டத்தில் ஓடி எனக்கு முன்பாக இருக்கதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடி என்னுடைய ஓட்டத்தை முடிக்க நீங்கள் யாவரும் ஜெபிக்க முடியாத தாழ்மையுடன் கேட்டு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுக்கப்பட்டதான பாட்டுத்தாளில் 3வது தமிழ் பாட்டு. அதற்கு பிறகு வெளியூரில் வந்ததான ஊழியர்கள் சாட்சி சொல்லுவார்கள். முதலில் பிரதர் தேஜு. Third song, Tamil song, after which servants of God who have come from other centers will testify. First of all, Brother Teju. ಈಗ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂಥ ಹಾಡಿ ತಮಿಳು ಹಾಡು, ಆನಂತರವಾಗಿ ಹೊರಗಿನಿಂದ ಬಂದಂಥ ಸೇವಕರಿಗೆ ಅವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ. ಮೊದಲಾಗಿ ಬ್ರದರ್ ತೇಜು ಅವರಿಗೆ.
சாட்சி பிரதர் தேஜு. Praise the Lord. I thank God for giving me this really blessed chance to share what God has done through these saints in general and also in my life. I don't want to go into great details. I would just like to quote one or two incidents that others may not have mentioned. Speaking about Pastor Victor Mohan, when I was a young boy, I was attending the youth camps. In Irumbulur. நான் வாலிப பையனாக இருந்தபோது இரும்பலூரில் நடக்கிற வாலிபர் கூட்டங்களில் நான் கலந்து கொள்வதுண்டு. Pastor Victor Mohan was my group leader. பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள் எனக்கு குரூப் லீடராக குழு தலைவராக இருந்திருக்கிறார். And the words he spoke were very very precise and full of wisdom. அவர் பேசுகிறதான வார்த்தைகள் மிகவும் துல்லியமான வார்த்தைகளாகவும் ஞானம் நிறைந்த வார்த்தைகளாகவும் இருக்கும். In one session he asked us to ask any questions related to the Bible. ஒரு செஷன்லே வேதம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் என்று எங்களை பார்த்து சொன்னார். And I had a friend who was very critical about our ministry. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், நம்முடைய ஊழியத்தை குறித்து மிகவும் எதிர்மறையான கருத்துக்களை உடையவனாக இருந்தான். And he wrote a question and asked pastor. அவன் ஒரு கேள்வியை எழுதி பாஸ்டர் அவர்களிடத்தில் கேட்டான். And said, the early disciples were very poor, but you servants of God are having so much of money. What is this? What kind of ministry is this? ஆதி அப்போஸ்தலர்கள் மிகவும் தரித்திரத்தில் வாழ்ந்தார்கள், ஆனால் இப்பொழுதோ நம்முடைய ஊழியக்காரர்களிடம் அதிகமாக பணம் இருக்கிறது, இதெல்லாம் என்ன என்று கேட்டிருந்தார். And pastor gave an answer. This answer he gave was about 35 years ago, and I still remember the answer. 35 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. பாஸ்டர் அதுக்கு ஒரு பதில் கொடுத்தார். இன்றைக்கும் எனக்கு அந்த பதில் ஞாபகம் இருக்கிறது. He said, I may have a lot of money in my purse. என்னுடைய பர்ஸில் ஒருவேளை அதிகமான பணம் இருக்கலாம். I cannot touch any of it for my personal needs. ஆனால் அதிலே ஒரு காசையும் கூட என்னுடைய சொந்த தேவைகளுக்காக என்னால் தொட முடியாது என்று சொன்னார். To do my ministry, I can use this for petrol for my car. என்னுடைய ஊழியங்களை செய்வதற்காக என்னுடைய காருக்கு பெட்ரோல் போடுவதற்காக வேண்டுமானால் நான் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். I can build a building in the church. சபைக்கு ஒரு கட்டடம் கட்ட அதை பயன்படுத்தலாம். Then he took a pen in his hand and he showed, but to have a pen like this, I can't use this money for my personal needs. I need to wait upon God by faith. ஆனால் தன்னுடைய கையில் இருந்த பேனாவை எடுத்து காண்பித்து, இப்படி ஒரு பேனாவை வாங்க கூட நான் இதை என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த காசை பயன்படுத்த முடியாது, நான் கர்த்தரிடத்தில் அதற்காக காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். So then he asked, who is the real poor man? The poor man on the street or people like us? அப்பொழுது திருப்பி அந்த பையனை பார்த்து கேள்வி கேட்டார். உண்மையில் யார் ஏழை என்று சொல்லுங்கள், யார் தரித்திரர் என்று சொல்லுங்கள், தெருக்களில் இருக்கிற பிச்சைக்காரர்களா அல்லது எங்களை போன்ற ஊழியர்களா என்று கேட்டார். The poor man has the right to use the little money that he has, but we don't have the right to use any money that we have for our personal needs. ஒரு ஏழை மனிதன் அவனிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை தனக்கு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கிறது, ஆனால் ஊழியர்களாக எங்களுக்கோ எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எந்த காசையும் பயன்படுத்த அனுமதி இல்லை என்று சொன்னார். Many years later, when we used to go around for this orientation programs, பல வருடங்கள் கழித்து வாலிபர் கூட்டத்தின் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் பல இடங்களுக்கு செல்லும்போது, many years ago I was sitting as his student and he was my group leader. But years later he was writing notes and it was greatly embarrassing, and I really humbled myself to see the humility of such a saint. நான் வாலிபனாக இருந்தபோது நான் அவருடைய மாணவனாக வகுப்பில் உட்கார்ந்திருப்பேன். அவர் எனக்கு வேத பாடம் கொடுப்பார். ஆனால் வருடங்கள் கழித்து நாங்கள் பேசுவதை அவர் குறிப்பிடுத்தி கொண்டு ஒரு சின்ன மாணவனை போல குறிப்பிடுத்தி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவானுக்கு முன்பாக அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். என்னை மிகவும் தாழ்த்தி நான் இதை சொல்லுகிறேன். He was so faithful that he would write all the notes and every detail, every sentence that we speak and present it just like that. அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால், அவர் நோட்ஸ் எழுதும்போது பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் குறிப்பிடுத்து அதை அப்படியே வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். A word about Pastor David. தாவீது பாஸ்டரை குறித்த ஒரு வார்த்தை. He was also a man of God whom I was acquainted with for quite a few years. சில ஆண்டுகளாக நான் நெருங்கி பழகின ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருந்தார். Recently I came to know how he was able to give personal attention to believers. As crowds increase, the tendency to lose
giving personal attention to others is there, but he was able to inquire after the affairs of believers in person by calling them and inquiring after them. சமீபத்தில் தான் நான் அவரை குறித்து ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். அதாவது விசுவாசிகளுக்கு தனிப்பட்ட விதத்தில் கவனம் செலுத்துவதில் அவருக்கு இருந்ததான அந்த சிறந்த குணாதிசயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். பொதுவாக சபைகளில் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிகளுக்கு கவனம் செலுத்துவது என்பது இயல்பாகவே குறைந்துவிடும். அது மனித இயல்புதான். ஆனால் இவரோ அப்படி செய்யாமல் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிகளை விசாரிக்கிறவராய் இருந்தார். He was very faithful in his duties. He was a pastor, and but he did not regard status, and he in the conventions he was in charge of laying out the mats, and he was always there on the scene helping others. அவர் ஒரு பாஸ்டராக இருந்தார். ஆனால் கன்வென்ஷனில் அவருக்கு பாய் போடுகிற அந்த டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். பாஸ்டர் என்கிற ஸ்தானத்தை அவர் பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் அந்த இடத்தில் காணப்பட்டு மற்றவர்களுக்கு அந்த ஊழியத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்புடையவராக அவர் இருந்தார். I remember one incident that took place in one church that he was in many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக அவர் இருந்ததான ஒரு சபையில் நடந்ததான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. It was a Saturday evening, and a woman was brought in, a new soul, an unsaved sister. She was brought into the faith home where he was, and she had a serpent spirit in her. அது ஒரு சனிக்கிழமை மாலை கூட்டமாக இருந்தது. ஒரு ரட்சிக்கப்படாத சகோதரி அந்த கூட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே அந்த சர்ப்பத்தின் ஆவி இருந்தது. She swayed like a serpent, hissed like a serpent, and came in like that, writhing and wriggling like a serpent. பாம்பை போல ஊர்ந்து கொண்டு, பாம்பை போல சத்தம் போட்டுக்கொண்டு, பாம்பை போல நெளிந்து கொண்டு அவர்கள் முன்னேறி வந்தார்கள். And after the starting meeting was over, under the mat there was a real snake. அந்த காத்திருப்பு கூட்டம் முடிந்த பிற்பாடு பாயின் கீழே ஒரு உண்மையான பாம்பு காணப்பட்டது. They killed it. அதை அவர்கள் கொன்றார்கள். After some time they found another snake. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. They killed it. அதையும் கொன்றார்கள். To make a long story short, in a span of few hours before the Sunday morning service started, they killed more than 150 snakes in that faith home. பெரிய கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த ஃபெய்த் ஹோமில் 150 பாம்புகள் கொல்லப்பட்டது. And finally one cobra came. கடைசியாக ஒரு ராஜநாகம் வந்தது. And they killed it. அதையும் கொன்றார்கள். And this woman spake and said, they found me out at last, and then the demon left her. இந்த பிசாசு பிடித்த சகோதரி இப்படி பேசினார்கள், கடைசியாக என்னை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் இருந்த பிசாசு போய்விட்டது. So God was able to use him to drive out many spirits. God gave him that gift, and many were delivered by the power of God that was manifest through him. கர்த்தர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்திருந்தார். பல ஆவிகளை துரத்தக்கூடிய கிருபையை, அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அவர் மூலமாக அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். Although questions might linger in our minds as to why this happened in such a manner, there is one thing that we must know. இப்படிப்பட்ட விதத்தில் காரியங்கள் சம்பவித்ததை குறித்து நம்முடைய எல்லாருடைய மனதிலும் பல கேள்விகள் அசைவாடி கொண்டிருந்தாலும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. When tragedy struck Job's house, யோபின் வீட்டை அந்த காரியங்கள் தாக்கின போது, there were not 2 bodies, but there were 10 bodies in one house at that time. அந்த நேரத்தில் ஒரே வீட்டில் 2 சரீரங்கள் கிடக்கவில்லை, 10 மரண சரீரங்கள் கிடந்தன. And the whole book goes on how his friends tried to find fault with Job and said, there must be something basically wrong with you for such a tragedy to happen. And Job was defending himself. முழு யோபின் புஸ்தகமும் அவருடைய நண்பர்கள் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முயல்கிற அந்த போக்கிலேயே செல்லுகிறது. அதாவது ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அதனால தான் உனக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். யோபு தன்னை தற்காத்துக் கொண்டு பேச பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். Finally, when God came and answered in a whirlwind, கடைசியாக கர்த்தர் ஒரு சுழல் காற்றில் வந்து பேச ஆரம்பித்த போது, God asked about more than 60 questions. 60 கேள்விகளுக்கு மேல் ஆண்டவர் கேட்டார். Do you know about this? உனக்கு இதை குறித்து தெரியுமா? Were you there when this was done? இது நடந்த போது நீ அங்கே இருந்தாயா? Can you do like this animal does? இப்படி இந்த மிருகம் செய்கிறது போல உன்னால் செய்ய முடியுமா? The moral of the incident, the whole book of Job is, யோபின் புஸ்தகத்தினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், Job, I know what's going on. யோபே, எனக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். That's why after all his arguments in chapter after chapter, towards the end he says, I spoke more than I know, I lay my hands upon my mouth. எனவேதான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவன் பேசி கடைசியிலே நான் அறியாத காரியங்களை பேசிவிட்டேன், இப்பொழுது என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறான். The same is our consolation at this time. God knows. இதுதான் இந்த நேரத்தில் நம்முடைய ஆறுதலாகவும் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். A more relevant question that we can ask is, நாம் கேட்கக்கூடிய இன்னும் ஒரு பொருத்தமான கேள்வி என்றால், as praying saints depart from us, who is going to take their place and stand on their knees to preserve the church?
ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஒருவர் பின் ஒருவராக நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு யார் முழங்காலில் நின்று சபையை பாதுகாக்க போகிறார்கள்? If God gives us an opportunity to share their spirits with us, just like Moses' spirit was shared amongst many elders, I would covet that spirit of prayer so that God might give me the grace to stand on my knees in these end times. மோசேக்குள் இருந்த ஆவியை கர்த்தர் பல மூப்பர்களுக்குள் வைத்தது போல இவர்களுக்குள் இருக்கிற ஆவியை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பு உண்டா இருக்கும் என்றால் இந்த கடைசி நாட்களில் நான் என்னை அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன், முழங்காலில் நின்று ஜெபிக்கும்படியாக. May God raise up such prayer warriors in our midst. கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற வீரர்களை நம்முடைய மத்தியில் எழுப்புவாராக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாஸ்டர் எஸ் பால்ராஜ் சேலம். அதுக்கு அடுத்த பாஸ்டர் ஆர் சமாதானம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த ஜீவித்தில் இந்த தகப்பனாக இருந்த வேண்டிய சகோதரன் எல்லாம் மறித்த பொழுது கூட நான் அழுதது கிடையாது. தேவ சமூகத்தை போய் அழுதது உண்டு, பாக்கி உள்ள காரியத்தை அழுதது கிடையாது. ஆனால் சனிக்கிழமை அடக்காரணி முடிந்து, பாஸ்டர் ஜான்சன் அடக்காரணி முடிந்து சேலம் சென்று படுக்க 1 நாள் ஆயிடுச்சு. படுத்து 2 நாளுக்கு ஃபோன் வந்தது, இப்படி பாஸ்டருடைய காரியம் 2 பேருடைய காரியம். அப்போ இதனால் அது தாங்க முடியாது, நடக்க முடியவில்லை. நான் கூட பழகினது கிடையாது கூடுதல். காரணம் என் ஊழியம் நார்த் இந்தியாவில் இருந்த பின்னால் 2019 வருஷம் ஜனவரி மாதம் சவுத் இந்தியா வந்தபொழுது மார்ச் கன்வென்ஷன்லேருந்து தான் கூடுதல் பாஸ்டர் விக்டர் மோகன் அவர் பேச தொடங்கினேன். பாஸ்டர் தாவீது குறித்து பேர் கேள்விப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. என்மே உண்டாகட்டும். ஆனால் அதன் பிறகு பாஸ்டர் விக்டர் மோகன் கூட எனக்கு சம்பந்தம் கூட அவரோட பேச முடியாத, அவரோட சேர்ந்து ஊழியம் செய்ய கன்வென்ஷன் அடுத்த 2 கன்வென்ஷனில் அவர் எங்களுடைய HOD-யாக இருந்தார். அவர் கூட இருந்து ஊழியத்தை செய்ய கற்று உதவி செய்தார். சந்திக்கும் போதெல்லாம் பேசுவார், அது இல்லாதபடிக்கு இடையில ஃபோன் பண்ணி பேசுவார். நானும் அவரோட பேசுவேன், நின்று நேரம் பேசுவார். ரொம்ப ஆறுதலாக இருக்கும். கடைசி 7ஆம் தேதி நைட்டும் எனக்கு 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். ஒரு காரியம் சொல்லிட்டு என்ன செய்யலாம், ஒரு பாயிண்ட், ஒரு காரியம் இன்னும் என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பின்ன எல்லாத்தையும் நான் ஜெபிக்க தான் வேண்டும். அப்படி பேசி கொண்டு இருந்துட்டு சரி நம்ம பிறகு பார்க்கலான்னு சொல்லியிருந்தது. அதுக்கு பிறகு சனிக்கிழமை அடக்காராணிக்கும் அங்கே வந்திருந்தார். அப்பொழுதும் பார்த்தோம், பேசணும். கடைசியாக போகும்போது கூட பேசணும். போகும்போது அவர் தலைமை பாஸ்டர் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரம் போங்க பாஸ்டர் எல்லாரும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். தேவன் மகிமை உண்டாகட்டும். எப்படி குடும்பத்தை சேர்ந்தவர்களை குறித்து துக்கம் இல்லை, அவர் இருந்தார் குடும்பமாக. ஆனால் இந்த ஆவிக்கிய குடும்பத்தில் கொண்டு வந்து ஒருவரை விட்டார் 100 சகோதர சகோதரிகள் தாய்மாரில் கொடுப்பேன்னு சொன்ன தேவன் அப்படி ஐக்கியத்தை தந்திருக்கார். அது நிமித்தமாக இவருடைய பிரிவு என்னால் தாங்க முடியல. எப்படி ஆச்சு எனக்கு கேள்வி வந்தது. ஆனால் கர்த்தர் அறியாதபடிக்கு நம்முடைய தலையிலுக்கு ஒரு முடிவு போல விழுறதில்லை என்று இயேசு சொன்ன காரியத்தை நினைவு கூறுகிறோம். காலையில் நாங்கள் உள்ளே வந்த போதும் MT அவர்கள் சொல்லிக் கொண்ட அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவன் அன்புக்குறவர்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று அந்த வார்த்தை என்ற மனசின் திரும்பிப்பட்டு கொண்டு இருந்தது. இப்படியா தேவனுக்குள்ள ஆறுதல் படுத்திக்கொள்ள கர்த்தர் உதவி தான் இந்த பரிசுத்தவானத்தை கண்ட காரியம் இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள். அதுபோல் பரிசுத்தம், தாழ்மை, தேய்ச்சி சொன்னது போல எந்த நான் பார்த்த வரைக்கும் உள்ள மீட்டிங்கில் ஸ்பீடாக எழுதி கொண்டே இருப்பார், ஒன்றே விட மாட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். தினமே 3 ஆட்டு ஒன்றே விட மாட்டேன். அடுத்து அந்த பிரதிஷ்டை கொடுத்து சோழன் சொன்னது போல் 2019 கன்வென்ஷன் வந்தபோது அவருக்கு மொபைல் ஒன்று கொடுக்கப்பட்டு கிடைத்தது ரொம்ப சந்தோஷம். ஃபோன் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் பைபிள் படிக்கிறதுக்கு சில இதெல்லாம் எடுக்க ரொம்ப பிரயோஜனம் சொல்வார். கடைசி 7ஆம் தேதி நைட்டு பேசும்போது சொன்னார், இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போய்விட்டது, நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கீழே விடக்கூடாது, இது ஏதாச்சும் ஆகி போச்சு எனக்கு வேறு யார் தருவான், எனக்கு எப்படி கிடைக்கும். அப்போ சௌரன் சொன்னது போல் அவர்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குது. இது போல பரிசு தான் அநேக பேர் கையில் நிறைய பைசா இருக்கும். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க மாட்டேன், தாங்களாக வாங்கி குடிக்க மாட்டார். பைசா இருக்குது, ஆனால் உபயோகப்படுத்தும், தங்களோட செலவுக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது. திறமை 3 ஆட்டு அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டுள்ள பரிசுத்தவானாக இருந்தார். அனுப்பினான், ரொம்ப கர்த்தர் கொடுத்தார், ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படியாக அவருடைய ஜீவிதத்தில் எத்தனோ அற்புதமான தெய்வீக சுபாவங்கள் யாரையும்
தரக்குறைவாக பேசுவதோ இல்லை அவர்களை தாழ்த்தி பேசுவதோ இல்லை. சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கனப்படுத்துவது, அவர்களை உயர்த்தி பேசுவது. அப்படி நல்ல சுபாவம், ஒரு சாந்தமான, ஒரு தாழ்மையான, ஒரு நல்ல தகப்பனை போல இருந்தார், நல்ல சகோதரனை போல எனக்கு இருந்தார். கொஞ்ச நாட்கள் தான் நமக்கு அவர்கள் பழக்கமாக இருந்தாலும் ரொம்ப உதவியாக இருந்தார். இவ்வளோ சீக்கிரமாக விட்டு பிரிந்து போவார்னு நினைக்கவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கத்தின்படி தேவன் தண்டி பக்கம் சேர்த்து கொண்டார். அதுபோல் பாஸ்டர் தாவீதையும் இந்த நாட்களில் நான் சந்தித்தேன். இப்போ வந்து பாஸ்டர் ஜான்சன் நடக்கிறது வந்து தான் பேசணும். சாப்பிட்டீங்களா? ஆமாம், நாங்கள் கொண்டுட்டு வந்தோம், அடையா இரும்புள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவர் ஒரு சாந்தமான மனுஷன், முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சாந்தமானவராக இருந்தார். இது போல் இந்த கடைசி நாட்களில் அடியானும் கர்த்தருக்கு பிரியமான ஜீவித்து எப்படிப்பட்ட பரிசுத்தவான மாதிரி காண்பித்து போயிருக்கார்களோ அதுபோல் ஜீவித்து ஊழியம் செய்து அவரை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இவருடைய பிரிவினால துக்கத்திற்கான ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் குடும்பத்தாரையும் கர்த்ததானே ஆறுதல்படுத்துவாராக. தேவன் தாமே நம்மை சபையை நடத்தி அடுவரைக்கு தகுதிப்படுத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பாஸ்டர் சமாதானம், அதுக்கு அடுத்த பாஸ்டர் துரை. சாலகமம் நிந்தை வழி ஏகியே சீயோனையும் சாலைமையும் வென்றடைந்தனர். சாலகமம் நிந்தை வழி ஏகியே சீயோனையும் சாலைமையும் வென்றடைந்தனர். இயேசுவோடு நிந்தையை சுமந்த சுத்தரே சீயோனில் சுத்தரிப்பரே. இயேசுவோடு நிந்தையை சுமந்த சுத்தரே சீயோனிலே சந்தோஷிப்பரே. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை விட்டு கடந்து சென்றதான அருமையான பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும்படிக்காக சிறுவனாகிய அடியானுக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்தபடியால் கர்த்தருக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். இவர்களை குறித்து நாம் சாட்சிகள், அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டோம். எனக்கும் தனிப்பட்ட விதத்திலே இருவரை குறித்தும் நான் சொல்ல வேண்டிய சாட்சிகள் அநேகம் உண்டு. கற்றுக்கொண்டதான சுபாவங்களும் பாடல்களும் அநேகம் உண்டு. அவைகளை சொல்ல நேரம் சம்மதிக்காது. ஆனாலும் கூட யாருமே சொல்லாத ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தன்மையை சொல்லி நான் முடிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். உபதேசத்தின்படி அப்போஸ்தலன் யார் என்றால், அப்போஸ்தலனுடைய அடையாளம் 7, அப்போஸ்தலனுடைய நிழல் பழைய ஏற்பாட்டில் 7, அப்போஸ்தலனுடைய தன்மைகள் புதிய ஏற்பாட்டில் 7, அப்போஸ்தலன் தன்னை விளங்கச் செய்வதான பகுதிகள் 7. இப்படி என்றெல்லாம் நாம் சண்டே கிளாஸ்லேயே பாடத்திலேயும் உபதேசத்திலேயும் நன்றாக படித்திருக்கிறோம். ஆனால் உண்மையான அப்போஸ்தலனுக்கு அப்போஸ்தலனாக ஜீவித்து அதில் சின்னங்களாக படுத்திருக்க உறங்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் இருவரும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனுடைய தகுதிகளிலே ஒன்று, அப்போஸ்தலன் என்றால் அவன் நிந்தையை சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். நிந்தையை தவிர்க்கிறவனாக அல்ல, நிந்தையை வெறுக்கிறவனாக அல்ல, நிந்தையை சுமந்து நிந்தையை நீக்கிறவனாக இருக்க வேண்டும். இருவரை குறித்து பொதுவாக நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கொரோனாவுடைய 2வது அலையிலே கர்நாடகா தேசம் இவ்வளவாக பாதிக்கப்பட்டது என்பதை நன்றாக இருந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இதன் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 38 பேருக்கு மேலே கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். இதனுடைய ரகசியம் என்ன? பலருக்கும் பலவிதமான கேள்விகளும் பலவிதமான எதிரான எண்ணங்களும் பலவிதமான நிந்தைகளும் இதன் மூலமாக உண்டானது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தேசத்திலேயும் ஜனங்கள் கொன்று குவித்து கொண்டே இருக்கிறதான அந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது உக்கிர வைராக்கியம் வைத்து தன்னுடைய வேலையை எவ்வளவு வேகமாக, எவ்வளவு துரிதமாக,
எவ்வளவு ஞானமாக செய்கிறார் என்பதான ரகசியத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். நான் அசை பண்ணுவேன் என்று சொல்லி எல்லா ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் அசை பண்ணுவேன். கொரோனாவில் அசைக்கப்படாத ஜாதியே இல்லை. இரண்டாவதாக சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இங்கே இருக்குதான் நாம் எல்லாரும் ஒவ்வொரு ஜாதிகள் தான், பல ஜாதிகள். ஆனால் ஒன்று நாம் விரும்பப்பட்டவர் ஒரே ஒருவர் தான், இயேசு. அவர் இந்த நாட்களிலே தம்முடலை சேர்க்கிறார். மல்கியா 3:17 வாசிக்கும் பொழுது, நான் என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். கடைசி நாட்களினுடைய கடைசி நேரம் அல்ல, கடைசி நொடிப்பொழுதிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் வைராக்கியமாக கிரியை செய்ய ஆரம்பித்தவர் கடும் உக்கிர வைராக்கியத்தோடு சியோனுக்காக எருசலேமுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் தம்முடைய தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி தம்மோடு சேர்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கொரோனாவுடைய 2வது அலையிலே முதலாவது இந்த சென்டரிலே பிரசித்தி பெற்றதான ஒருவர்தான் கிருஷ்ணய்யா அவர்கள் மூலமாக ஆரம்பித்தது. அதற்கு பிறகு சிஸ்டர் தெல்மா இப்படிப்பட்டதான சபையிலே உன்னதமான பரிசுத்தமான ஜீவனை கொடுத்ததான பரிசுத்தவான்கள் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார். இந்த கொரோனாவின் நாட்களிலே தான் அவர் சென்றிருக்கிறார்களே தவிர, நான் விசுவாசிக்கிறேன் இவர்கள் ஒருவராயிலும் கொரோனாவிலே மறிக்கவே இல்லை. கர்த்தத்தினுடைய வேலையை இந்த கொரோனாவின் நாட்களிலே அழகாக ஞானமாக செய்திருக்கிறார். நான் இப்படி சிந்திப்பது உண்டு, இந்த 38 பேரும் கொரோனா இல்லாத சாதாரண நாட்களிலே மறித்திருந்தால் இந்த சபையினுடைய நிந்தை எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் ஞானமுள்ளதான கர்த்தர் தேசம் முழுவதும் கொரோனாவில் அவர் மறித்து கிடக்கும் பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களை அதிவேகமாக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய சம்பத்தாகிய தன்னுடைய சொத்தை வேகமாக சேர்த்து கொண்டார். இதில் ஐயமில்லை. அப்படினால் சபையாரோ மற்றவர்களோ இதை குறித்து எள்ளளவும் கலங்க வேண்டியதில்லை, பலவிதமான கேள்வியில் இடம் கொடுக்கவே வேண்டியதில்லை. இரண்டாவதாக, இந்த கொரோனாவின் நாட்களில் இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது சகோதரர்களுக்குள்ளே ஒரு பெரிய நிந்தையாக மாறிவிட்டது. அப்போஸ்தலன் என்றால் அவனுக்கு அநேக விதமான தகுதிகள், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றால் அநேக விதமான பாதைகள், ஆட்டுக்குட்டி அவன் எங்கே சென்றாலும் அவர் பின்பற்றுவர்கள் இவர்கள். அவர்கள் யார் என்றால் கடைசி நாட்களிலே அவர்கள் தள்ளப்பட்டவர்களாயிருப்பார்கள். தலைக்கு முதற்கல்லாய் மாற வேண்டுமேனால் எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மத்தியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இருவருமே தள்ளப்பட்டதான ஒரு நிலவரத்திலே வந்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். ஆனால் எல்லாராலும் பகைக்கப்பட்டார். எல்லாராலும் பகைக்கப்படுகிறவன் தான் சரியான அப்போஸ்தலன். அது மாத்திரமல்ல, அவங்களில் ஆலயத்தில் இருந்து இழுத்து கொண்டு போய் காவலிலே வைப்பார்கள், சிறையிலே வைப்பார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தனிப்பட்ட நாட்கள் சிறையிலே வைக்கப்பட்டதான நாட்கள் தான் இந்த கொரோனாவின் நாட்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஆரம்பித்த நல்ல வேலையை துரிதமாக செய்து கிறிஸ்துவின் நாளுக்கு முன்பாக அந்த வேலையை முடித்து நம்முடைய அவருடைய சேர்த்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையான பரிசுத்தவான்கள் இருவருடைய மரணத்தினுடைய முடிவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நிந்தை தான், இதெல்லாமே ஒரு நிந்தை தான். இந்த முழு நிந்தையும் இவர்கள் இருவரையும் சுமர்ந்து இந்த நிந்தையை நீக்கிவிட்டார்கள். இவருடைய பிரிவுக்கு பிறகு இந்த சென்டர்லேயும் இந்த விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் ஏன் இந்த தேசத்திலேயும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 13:3 வாசிக்கும் பொழுது, கட்டுண்டவர்களோடு சேர்ந்து கட்டுண்டவர்களாய் இப்படிப்பட்டதான் தீங்கை அனுபவத்தில் நினைத்து கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்திலே தேவ வசனத்தை நன்றாய் போதித்து அவருடைய முடிவை நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்திலே நம்மை நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களானபடியால் என்று நாம் படிக்கிறோம்.
24 வசனத்திலே உங்களை நடத்துவர்களுக்காகவும் பரிசுத்தவான்களை உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்களையும் வாழ்த்துங்கள். இவருடைய மரணம் அநேகருக்கு கேள்வியாக நிந்தையாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை இந்த இவருடைய பிரிவு நமக்கு தெளிவுபடுத்தி விட்டது என்பதை நான் கர்த்தருக்குள் நிச்சயமாக அறிந்து கொண்டேன். கர்த்தர் பத்திராமத்து மகிமையுண்டாகட்டும். இருவரும் சென்றதான பாதையிலே எனக்கு அநேக சாட்சிகள் உண்டு. நாங்கள் இந்த தனிப்பட்ட விதத்தில் பாஸ்டர் விக்டர் மோகனுக்கு நான் படித்து சொல்லுவேன். ஆனால் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் எப்பொழுது ஆரம்பித்ததோ அன்றிலே இருந்து பாஸ்டர் அன்புராஜ், பாஸ்டர் விக்டர் மோகன், நான் 3 பேரும் ஒரே டெஸ்கிலே முதல் வரிசையிலே உட்கார்ந்து கொண்டே இருப்போம். எத்தனையோ வருடங்களாக, கடந்த 3 வருடங்களாக அது இல்லாமல் போனாலும் கூட பாஸ்டர் ஜான்சன் அவருடைய மரணத்திலே கலந்து கொள்ள முடியாத கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது பாஸ்டர் விக்டர் மோகன் பக்கத்தில் உட்காரும்படியாக சொன்னார்கள். நான் உட்கார்ந்து கொண்டேன். நான் விசாரித்த பொழுது நான் அவரை விஷ் பண்ணினார். நானும் அவரும் பாஸ்டர் அன்பராஜ் அவர்களும் ஒரே வரிசையிலே காணப்பட்டோம். பல காரியங்களே நான் அவரோடு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் என்னோட சில காரியங்களை சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுதோ அவர் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார். அதே போல் பாஸ்டர் தாவீதை குறித்து நான் சொல்வேனே, ஆனால் அநேக காரியங்கள் உண்டு. நான் இங்கிருந்த பொழுது எனக்கு மாற்றம் அறிவித்த பொழுது சில விசுவாசிகள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள். அப்படி நான் சொன்னேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு நான் தகுதியல்ல என்று சொன்னேன். அவர்கள் அப்படியல்ல என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த நாளிலே சில பேர் எனக்கு உங்களுடைய பிரிவு எங்களுக்கு ஒரு பெரிய காரியமாகவே இருக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த இடத்தை அது உங்களை காட்டிலும் அதிகமாக நிரப்பிவிட்டார். விசேஷமாக கொரோனாவின் நாட்களில் நாங்கள் அவரை சந்திக்க முடியவில்லை, அவர்கள் வீட்டுக்கு வர முடியவில்லை. பாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது, ஒரு சாதாரண நிலைமையில் இருந்ததான ஒரு தாய் இவர்களை ஃபோன் செய்த பொழுது இவர் கேட்டுவிட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நாங்கள் வந்து எங்களை பார்க்க முடியவில்லை, துக்கமாக இருக்கிறது, உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு வீட்டில் அரிசி இல்லாமல் இருக்கிறதா, பருப்பு இருக்கிறதா, காய்கறி இருக்கிறதா என்று கேட்டான அந்த கேள்வி என் இருதயத்தை நொறுக்கிவிட்டது என்று தாய் சொன்னார்கள். எவ்வளவாய் கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்மை நடத்துகிறவர்கள் இரவும் பகலும் நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த சிறிய நேரத்தை தந்ததான இவனுக்கு எனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒன்று உறுதி, இவருடைய பிரிவு இந்த ஊழியத்திலேயும் இந்த சென்ட்ரலையில் மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி மாத்திரமல்ல, பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கர்த்தருடைய வருகை நாளுக்காக ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த குடும்பத்தாருடைய சாட்சிகள் எல்லாம் கேட்டோம். உண்மையாகவே நான் அசந்து விட்டேன். அவர்கள் பாட்டு பாடும் பொழுது நான் இதைத்தான் யோசித்தேன். அழகாய் நிற்கும் இவர்கள் யார், திரளா நிற்கும் இவர்கள் யார்? அந்த கூட்டத்திலே அந்த சந்ததி முழுவதும் காணப்படும் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். இவருடைய பிரிவுக்கு பிறகு அந்த சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த மென்மையான ஊழியத்திற்காக அநேகரை இந்த இரு குடும்பத்திலிருந்தும் எழுப்பார் என்று நான் விசுவாசித்து, நானும் இப்படி ஆயிலும் இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்து நேசர் இயேசுனோட கூட காணப்படும்படியாக என்னை நான் ஒப்படைக்கிறேன். ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்த பாஸ்டர் துரை, அதுக்கு அடுத்த பாஸ்டர் ஜெய்கப் போல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மகிமைக்குள் பிரவேசித்த 2 பேரையும் குறித்து நான் சில வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள் நான் வேலூருக்கு ப்ரமோட் ஆகி வரும்பொழுது அங்கே சென்ட்ரல் பாஸ்டராக இருந்து அங்கேருந்து மாறுகிறார். நான் அவருக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், நீங்கள் எப்போ போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் அந்த ஊழியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அடையாறுலேருந்து கேட்டேன். அவர் ஒரு டைம் சொன்னார். அந்த டைமுக்குள்ளே நான் போனேன். மொத்த எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து கிளியர் பண்ணிவிட்டு போனார். அந்த ஊழியத்தை, வேலூர் ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் அது அவர் தான் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பாஸ்டர். அந்த சென்டரை ஊழியர்கள் எப்படி இருக்கணும், விசுவாசோடு எப்படி இருக்கணும்,
அந்த கூட்ட ஒழுங்குகள், ஜெபம் எல்லாமே அழகாக சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுட்டார். அதனால் எனக்கு அந்த ஊழியத்தில் நான் போய் ஒன்று செஞ்சு தான் எதையும் பெருசுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவு அவர் எனக்கு அழகாக எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்படி கிளம்பு போகிற டைமில் எல்லா பணத்தையும் என்னிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிளம்பினார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் செலவுக்கு ஏதாவது வச்சுக்கலாமேன்னு சொன்னேன். இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டார். நான் திருப்பி நான் தான் அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து, இல்லை கட்டாயம் நீங்கள் அதை கொண்டு போங்க, இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். இல்லை, கட்டாயப்படுத்தி நான் அவருக்கு தேவைகளுக்கு கொடுத்து அனுப்பினேன். கூட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஜெபம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவருடைய உதடு மட்டும் ஆசைக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு மனுஷன். அவருக்கு பின்பு அவர் கன்வென்ஷன் ப்ரீச்சராக வேலூருக்கு ஒரு மீட்டிங் வந்தார். வந்துட்டு போகும்பொழுது ஒரு வியாதியஸ்தரை பார்க்கணும், எனக்கு பெர்மிஷன் தாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வேலூர் உங்களுக்கு ஃப்ரீ போர்ட், நீங்கள் ஃப்ரீயாக வரலாம், ஃப்ரீயாக போகலாம். இல்லை நான் அந்த இடத்த பார்க்க போகிறேன், இந்த நபரை பார்க்க போகிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்படி அந்த ஒழுங்கு, கிரமங்கள், நடத்திப்பு இவைகளை குறித்த ஒரு மிகவும் கரிசனை உள்ள ஒரு மனுஷன். கேரளாவில் ஒரு ட்ரிப்பு, நான் ஃபஸ்ட்டு 2 நாள் பிரசங்கம், அதுக்கடுத்து அவர் 2 நாள் அவருடைய பிரசங்கம், 2 ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். இது எப்படி அது எப்படின்னு இடத்துல சில காரியங்களை அவர் பேசினார். இப்போ பாஸ்டர் ஜான்சனுடைய அடக்காரானில் நான் சாட்சி கூட்டத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு எனக்கு அடுத்து உட்கார்ந்தார். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூட்டம் முடியும் போது நான் சொன்னேன், 1:30 மணி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, இல்லை நான் இப்போ சாப்பிட்ற மாதிரி ஐடியாவில் இல்லைன்னு சொன்னார். இல்லை, நீங்கள் இனிமேல் மீட்டிங் முடியும் போது 6 மணி கூட ஆகலாம், பரவாயில்ல நான் முடிஞ்சுட்டே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் போனார். அதற்கு பின்பு நான் வேறு விதத்தில் அவரை பார்த்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் தாவீதை பொறுத்தவரையில் நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கும் பொழுது தாவீது கும்பகோணத்தில் இருந்தார். நாங்கள் 2 பேரும் வரும்பொழுது போகும்பொழுது ஒருமித்து போகிற ஒரு பழக்கம் சில நேரங்களில் இருந்தது. ஒரு ட்ரிப்பு பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் அடையாறில் இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்துட்டு, எங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் வரக்கூடாதா அப்படின்னு நாங்கள் 2-3 பேர் கேட்டோம். அவர் பார்க்கலான்னு சொன்னார். ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் ஆள் அனுப்பிட்டு திரும்பி போகும்போது நீங்கள் எல்லோரும் என் வண்டியில் வாங்க, நம்ம எல்லோரும் அந்த ரூட்லேயே போயிடலான்னு சொல்லிட்டார். நான் பாஸ்டர் தாவீது எல்லோரும் சேர்ந்து அவர் கூட கண்டினியூவாக அவர் போகிற ஃபெய்த்தம்லா விசிட்டுக்கு போயிட்டு கடைசியில் இவருடைய ஃபெய்த்தமில் நைட் 2 மணிக்கு சாப்பிட்றதுக்கு போய் சேர்ந்தோம். இப்படி எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. நான் ஆசிரியத்தில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது பாஸ்டர் தாவீது கன்வென்ஷன் ப்ரீச்சராக வந்தார். நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற சப்ஜெக்டில் அவர் 3 நாள் பேசிட்டு போன பின்பு அந்த ஒரு நாள் கேப்பில் நான் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். பாஸ்டர் ஜான்சனுடைய அடக்காரனில் கூட எனக்கு பின்பக்கத்தில் ஒட்டி தான் உட்காந்துருந்தார். பாஸ்டர் காலை பிறந்தது நான் சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், துக்கப்பட்டார். இப்படி அவரையும் நான் அடுத்த கட்ட சில மணி நேரங்களில் நான் பார்த்ததும் வித்தியாசமான ஒரு காட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் 2 பேரும் சபையினுடைய சொத்துக்கள், ஒரு விலையேற பெற்ற முத்துக்களாக இருந்து இந்த ஊழியத்தை நல்லா சொல்ல போனால் பெங்களூருக்காக செத்துட்டாங்க. அதான் உண்மை. பெங்களூரில் உள்ள ஜனங்களுக்காக, சபைக்காக, இந்த தேசத்துக்காக ஜீவனை கொடுத்தவர்கள். நாங்களும் இந்த பாதையில் போக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்த பாசம் ஜெயிக்கப்போ, அதுக்கடுத்து ஆங்கில பாட்டு. I am grateful to God wonderfully opening the way to be present here. நான் இங்கே இருக்கும்படியாக கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் வழி திறந்து கொடுத்தபடினால் நான் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறேன். God has plucked 2 more beautiful flowers for himself and I thank God for the same. 2 அழகான பூக்களை கர்த்தர் தமக்கென்று பறித்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறேன். Pastor Victor Mohan departed from us when his service was very essential to our church. பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள் அவருடைய ஊழியம் நம்முடைய சபைக்கு மிகவும் தேவைப்படுகிற இந்த நாட்களில் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார். We were roommates during convention many times. பல முறை கன்வென்ஷன்களிலே நாங்கள் ஒரே அறையில் தங்கி இருக்கிறோம். When we met at the last Chennai convention, he said, நான் வேலையாளரிடம் சொன்னேன், அச்சான் என்ன சொன்னாரோ அதேபடி செய்யுங்கள், ஒன்றும் மாற்ற வேண்டாம்.
கடந்த முறை கன்வென்ஷனில் சந்தித்த போது அவர் ஊழியக்காரிடத்திலே அப்பச்சன் என்ன சொன்னாரோ அதே மாதிரி செய்யுங்கள், மாற்ற வேண்டாம் என்று சொன்னதாக சொன்னார். I was amazed at his words. அவருடைய வார்த்தைகளை குறித்து நான் வியந்து போனேன். We lost a faithful minister and an able preacher also. நாம் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரரையும் ஒரு திறமை வாய்ந்த பிரசங்கியாரையும் இழந்திருக்கிறோம். He was taken in my stead, I think. அவர் I think he was taken in my stead. என்னுடைய ஸ்தானத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். Only because I was not ready and I am here. நான் இன்னும் ஆயத்தப்படாதபடினால் தான் நான் இங்கே இருக்கிறேன். I was worked with 11 assistant pastors. 11 அசிஸ்டன்ட் பாஸ்டரோடு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். Pastor David was the 8th one, like David, the 8th son of Jesse. தாவீது ஈசாய்க்கு 8வது மகனாக இருந்தது போல பாஸ்டர் தாவீது எனக்கு கீழ் 8வதாக அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தார். When we served the Lord together, I shared 3/4 of the ministries with him. நாங்கள் இருவரும் இணைந்து ஊழியம் செய்த போது முக்கால்வாசி ஊழியங்களை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டது உண்டு. He was very sincere and obedient and responsible. அவர் மிகவும் உத்தமம் உள்ளவராக, மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராக, மிகவும் பொறுப்புள்ளவராக இருந்தார். During the difficult time of the Bangalore work, David was running for burial tirelessly. பெங்களூர் ஊழியத்தின் கடினமான காலங்களிலே இளைப்படையாமல் ஒரு அடக்கத்துக்கு பின்னால் ஒரு அடக்கத்துக்கு பாஸ்டர் தாவீது அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். He was a mother-like saint to the church. சபைக்கு ஒரு தாயை போன்ற பரிசுத்தவானாக அவர் இருந்தார். We will miss them both. அவர்கள் இருவரையும் நாம் மிகவும் அவர்களுடைய இழப்பை உணர்வோம். The Lord is a husbandman and we are his husbandry. கர்த்தர் தோட்டக்காரனாக இருக்கிறார், நாம் அவருடைய தோட்டமாக இருக்கிறோம். He has the authority and power to choose the style of gathering the fruits. பழங்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடியதான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அதை தமக்கு பிடித்தமான விதத்தில் செய்யக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கிறது. The Bible says some fruits are gathered by beating with staff and rod. சில பழங்களை குச்சியினால் கோலினால் அடித்து அதை பறிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Yet other fruits are gathered by turning cartwheel upon them. சில கனிகளை அவைகளின் மேல் வண்டிலின் உருளைகள் சுற்றி விடப்படும் என்று சொல்லப்படுகிறது. God has a plan beyond anything that our understanding. நம்முடைய புத்திக்கு எட்டாத விதத்தில் தேவன் ஒன்றை திட்டம் செய்து நடத்தி இருக்கிறார். God doesn't make mistake. கர்த்தர் தவறு செய்கிறவர் அல்ல. But when the veil is lifted, we can comprehend the meaning and we will see the glory of God in eternity. திரை விலக்கப்படும் போது நித்தியத்திலே தான் நாம் இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும், தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். These saints both became partakers of the inheritance of the saints in glory. மகிமையில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் இந்த இரண்டு பரிசுத்தவான்களும் கூட இப்பொழுது பங்கு கொண்டிருக்கிறார்கள். Yeah, God's plan is the best. கர்த்தர் மிக சிறந்ததை திட்டம் பண்ணி இருக்கிறார். Let me say, there is not the time assume things and judge anybody. காரியங்களை நம்முடைய யூகத்தின்படி யோசிக்கவோ யாரையும் நியாயம் தீர்க்கவோ இது நேரம் அல்ல என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். Shall we humble ourselves and love one another? நாம் நம்மை தாழ்த்தி ஒருவரை ஒருவர் நேசிப்போமாக. Be on Lord's side and stand with our leaders. கர்த்தரை நேசித்து நடத்திப்புக்காரர்களுடைய பட்சத்தில் நிற்போமாக. Be not discouraged and disheartened. நாம் அதைரியப்பட வேண்டாம், இருதயம் துவண்டு போக வேண்டாம். Our merciful God is with us. நம்முடைய இரக்கமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். May God comfort and console the sorrowing dear ones. துக்கத்தில் இருக்கிற அருமையான எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தி தேற்றுவாராக. அடுத்த ஆங்கில பாட்டு கொடுக்கப்பட்டதான பாட்டுதாளில் 4வது ஆங்கில பாட்டு. ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಹಾಡಿಲೆ 4ನೇ ಆಂಗ್ಲ ಹಾಡು. எல்லாரும் எழும்பி நின்று பாடுங்க, தயவு செய்து எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா. The 4th English song, shall we all stand up and sing?
அல்லேலூயா. யாவரும் உட்காருங்க.